இப்போ பாருங்கள், இந்த எள்ளு பொடி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்ஃபுல் எள்ளு பொடி. இந்த பொடி எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. எள்ளு பொடி பண்ணலாம். எள்ளு பொடி அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கருப்பு எள்ளு வந்து இது வந்து 100 கிராம் எல்லாமே க்ளீன் பண்ணி இருக்கிற எள்ளு. அதுக்கு வந்து 1 கப்பு இந்த மாதிரி குட்டி கப்பில் வந்து உளுந்தம்பருப்பு. நான் இதுக்கு வந்து 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு கூட குறைச்சலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து உளுந்தம்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வறுந்துட்டு இதை ஆற வச்சிடலாம். அடுத்தது எள்ளு கொட்டிட்டு நல்லா வந்து வாசமாக வரும்போது எடுத்துடலாம். இப்போ வந்து வறுந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இது பிளாக் கலராக இருக்கிறதுனால முன்ன காலத்து எள்ளெல்லாம் படப்படான்னு பொறிஞ்சு இடம் மட்டும் பரவும். இப்போல்லாம் வந்து பொரியவே மாட்டேங்கிறது, அப்படியே சவுண்டெல்லாம் கேட்காது. நம்மளா வந்து பார்த்து இந்தமாரி வறுத்து எடுக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். உப்பு கொஞ்சம் பெருங்காயம் வச்சு எப்படி அரைக்கணுன்றதை காமிக்கிறேன். ஆறட்டும். இப்போ ரெண்டுமே ஆறிடுத்து. முதல்ல வந்து நம்ம மிளகாயை, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், உப்பு போட்டு பொடிச்சுன்னு வந்துடலாம். பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக பொடிக்காமல் ரொம்ப கரகரம் பொடிக்காமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதிலே வந்து எள்ளு போட்டு ரொம்ப ரொம்ப நேரம் ஓட்டினீங்கன்னா அப்படியே மொத்தையாக போயிடும். விட்டு விட்டு பொடிச்சுன்னு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பு எள்ளு பொடி ரெடியாக எடுத்து இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நேரம் அரைக்காமல் நம்ம விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பொடி கிடைக்கும். இப்போ நம்மளோட எள்ளு பொடி, கருப்பு எள்ளு பொடி பாருங்கள் ரெடியாக எடுத்து. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கருப்பு எள்ளில் வந்து நம்ம இந்தமாரி ரெசிபி எள்ளு உருண்டை இதெல்லாம் பண்ணலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நிறையா கால்சியம் கொடுத்தா மாதிரி இருக்கும். மாத்திரைகளை கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஆட்டில் இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். நான் பாருங்கள் இந்தமாரி சாதம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் போட்ட இந்த எள்ளு பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.